மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் விலகிவிட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இப்போது வெளியாகி இருக்கும் ஒரு உளவுத்துறை அறிக்கை ஒட்டுமொத்த உலகையும் உற்றுநோக்க வைத்திருக்கிறது. ஈரானின் ராணுவ பலம் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுவிட்டது, அவர்கள் இனி எழுந்து நிற்கவே முடியாது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் எக்ஸத் அண்மையில் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் பியூரி தாக்குதலில் ஈரானின் ஆயுத கிடங்குகள் தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் ஈரான் போர் நிறுத்தத்திற்காக அமெரிக்காவிடம் கெஞ்சியதாகவும் அவர் ஒரு புள்ளி விவரத்தையே அடக்கியிருக்கின்றார். ஈரானின் 80% வான் பாதுகாப்பு அமைப்புகளும் 90% ஆயுத தொழிற்சாலைகளும் அவர்களின் கடற்படை பலமும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க தளபதி ஜெனரல் டான் கெயின் உறுதிபட தெரிவித்திருந்தார். ஆனால் உலக புகழ்பெற்ற வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டுள்ள புதிய புலனாய்வு அறிக்கை ஒரு பகீர் உண்மையை போட்டு உடைத்துள்ளது. அமெரிக்காவின் கணக்குப்படி ஈரானின் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டாலும் ஈரானிடம் இன்னும் ஆயிரக்கணக்கான குறுகிய தூர ஏவுகணைகள் பத்திரமாக இருப்பதாக அந்த அறிக்கை எச்சரிக்கிறது. தரைமட்டமாக்கப்பட்டதாக சொல்லப்படும் ஏவுகணை ஏவுதளங்களை ஈரானால் மிக விரைவாக மீண்டும் செயல்பாட்டில் கொண்டு வர முடியும் என்பதுதான் இப்போது அமெரிக்காவிற்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இஸ்ரேலை நேரடியாக தாக்கும் வல்லமை கொண்ட சுமார் 1000 ஏவுகணைகள் ஈரானிடம் இன்னும் அப்படியே இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானின் ட்ரோன் படை மற்றும் கடற்படை பலம் பெருமளவு குறைந்திருப்பது உண்மைதான் என்றாலும் அவர்களின் ஏவுகணை பலம் இன்னும் தீர்ந்துவிடவில்லை என்பதே தற்போதைய கள நிலவரம். தற்போது நிலவும் இந்த அமைதியான சூழலை அல்லது போர் நிறுத்த காலத்தை பயன்படுத்தி ஈரான் தனது ஏவுகணை பலத்தை மீண்டும் ரகசியமாக திரட்டக்கூடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சுகிறார்கள். வளைகுடா பகுதியில் அமெரிக்க படைகள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கும் என்று பீட் எக்ஸத் கூறினாலும் ஈரானின் ஏவுகணைகள் இடிபாடுகளுக்குள் இருந்து மீண்டும் உயிர் பெற்று வருமா என்பதுதான் இப்போது உலக நாடுகளின் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது ஒரு நிரந்தர அமைதியா அல்லது அடுத்த ஒரு பெரிய மோதலுக்கான இடைவெளியா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.